உதகை அருகே உள்ள மசினக்குடியில் 100க்கும் மேற்பட்ட ஜீப் ஓட்டுநர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வனத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டும் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இவர்களுடைய நிராமடைய செய்தியாளர் ஐயாசாமி, இந்த போராட்டத்திற்கான காரணம் என்ன? தேவப்பிரியன், உதகை அருகே உள்ள மசனக்குடியில் 100க்கும் மேற்பட்ட ஜீப் ஓட்டுநர்கள் சாலை மறியல் மற்றும் வனத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி வருகின்றனர். குறிப்பாக இந்த மசனக்குடிக்கு வரும் சுற்றுலா பயணிகளை தனியார் ஜீப்களில் மாயா, சிங்காரா மற்றும் பொக்காபுரம் அருகே உள்ள விபூதிமலை பகுதிகளுக்கு அழைத்துச் சென்று சுற்றி காண்பித்து அதன் மூலம் கிடைக்கும் வருவாயில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்க்கை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக இந்த பொக்காபுரம் சாலையில் உள்ள விபூதிமலை பகுதிக்கு தனியார் ஜீப்கள் செல்ல முதுமலை புலிகள் காப்பக வனத்துறையினர் அனுமதிக்காமல் தடை விதித்து வருகின்றனர். தொடர்ந்து இன்றும் 3வது நாளாக அனுமதிக்காததால் 100க்கும் மேற்பட்ட தனியார் ஜீப் ஓட்டுநர்கள் மசனக்குடி தப்பக்காடு நெடுஞ்சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் சமாதானம் செய்த நிலையில் அவர்கள் அனைவரும் மசனக்குடி வனச்சரக அலுவலகத்துக்கு சென்று முற்றுகையிட்டு தற்போது தர்ணா போராட்டம் நடத்தி வருவதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ஐயா.